வணக்கங்க எல்லாருக்கும். நேற்று இந்த மாதிரி நான் ஆட்டோ ஓட்டுற இடத்துல சுபம் ஹோட்டல் கிரீம்ஸ் ரோடு கிட்ட நான் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன். நான் ஒரு 10 வருஷமாக ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன். அந்த ஆட்டோ ஓட்டின பகுதியில் வெளிநாட்டு, அதாவது வட மாநிலத்திலேருந்து வருவங்களாம் அந்த ஹோட்டலுக்கிட்ட ரூம் போடுறதுக்காக வருவாங்க. அப்போ ஒருத்தவங்க நின்றுட்டு இருந்தாங்க. ரூமுக்காக பார்த்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் ஆட்டோவில் உட்காந்துட்டு இருந்தேன். பார்த்தேன் ஏதோ ரூம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் போய் இறங்கினேன். இறங்கி பார்த்தேன் அவங்க உள்ளே சாப்பிட போனாங்க. அப்போ நான் போய் கேட்டேன் அவங்கள, உங்களுக்கு எதனா ரூம் வேணுமா, அரேஞ்ச் பண்ணி தரேங்க, இங்கே அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ரூம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது, நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேங்கன்னு சொல்லி அவர்கிட்ட பேசினேன். அதுக்கு அவர் சொன்னார், எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு என்னை கேட்டார். அப்போ சொன்னேன், உங்ககிட்டேருந்து எனக்கு காசு வேண்டாம், உங்களை இட்டுன்னு போய் ஒரு ரூமில் நான் விட்டேன்னா எனக்கு அந்த ரூமோடைய முதலாளி ஒரு 200 300 எனக்கு கொடுப்பாங்க. உங்களை நான் ஃப்ரீயாக இட்டுன்னு போயிட்டு உங்களுக்கு எந்த ரூமு உங்களுக்கு பிடிக்குதோ அந்த ரூமில் நீங்கள் இருந்துக்கலாம், நீங்கள் ₹1 கூட எங்களுக்கு தர வேண்டாம், அந்த ஓனருங்க எங்களுக்கு 200 300 கொடுப்பாங்க. அப்புறம் தீபாவளி பொங்கல் ஆகுனா வருஷத்துக்கு ஒரு காக்கி ஷர்ட் கொடுப்பாங்க, ஏதாவது ஸ்வீட் பாக்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு சொல்லி உண்மையை சொல்லி அவங்க கிட்ட நான் அந்த சுபம் ஹோட்டலில் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ திடீர்னு ஒரு பையன் கண்ணன்ற ஒரு பையன் பின்னாடி இருந்து வந்தாப்புல என்னை சீண்டினாப்புல. நான் அவர்கிட்ட பேசலை. மறுபடியும் என்னை சீண்டி நீ எப்படி இந்த ரூமை போடுவேன், நான் பேசிட்டேன் ஆல்ரெடி, நீ எப்படி போடுவேனாரு. நான் உங்ககிட்ட பேசலை, உங்ககிட்ட கஸ்டமர் பேசணுமோ நான் வந்தேன்னா என் மேலே தப்பு, நான் வரலை, நான் அவங்க கிட்ட பேசியிருக்கேன், நீங்கள் எனக்கு ரூம் பேசுறதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அவங்ககிட்ட பேசியிருக்கேன், நீங்கள் தேவையில்லாத என்கிட்ட பேசாதீங்கன்னு நான் கை நீட்டி பேசினேன் தான். அப்போ அதுக்கு அவரு என்ன சொன்னார், இல்லை நீ ரூம் போட்டு பாரு, நான் சாவடிச்சிடுவேன், உன்னை விடமாட்டேன் நானே, நீ ரூம் போட்டு பாரு அப்படின்னா வாடி போடினோன்னே எனக்கு கோவம் நான் திட்டினேன். அசிங்கமாக 2 வார்த்தை நான் திட்டினதுக்கு உடனே அவர் என்னை அசிங்கமாக என்ன வார்த்தை கேட்டேன்னா, உனக்கு இதுதான் மரியாதை போயிடுன்னு சொல்லிட்டு கை நீட்டி திட்டினேன். அதுக்கு போட்டு பலார்னு காதுலேயே அடிச்சிட்டாரு. அடித்தோடனே என்னால் அடித்த உடனே என் காது குப்புன்னு அடிச்சுக்கிச்சு. நான் தாய்ப்பால் கொடுக்கறதுனால என்னால் அந்த வலி தாங்க முடியல. என்னை சட்டையை பிடிச்சி என்னை தள்ளிட்டு கழுத்து பிடிச்சிருக்கணும். எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் அதனால என்னுடைய பாதுகாப்புக்காக என்னோட நெஞ்சு வலிச்சதுனால நான் மறுபடியும் கை வச்சு ஓங்கினேன். அவ்வளோதான், நான் இதுதான் செஞ்சேன். என் மேலே எந்த தப்புமே கிடையாது, நான் எதுவும் தப்புமே நான் பண்ணலை, நான் இல்லாதப்பட்டவன், எனக்கு யாரும் இல்லை. எனக்கு என் பசங்களுக்கு நான் தான் வண்டி ஓட்டினா தான் நான் தான் சாப்பாடு, நான் ஓட்டலைன்னா வாடகை இல்லை, சாப்பாடு இல்லை, எதுவுமே இல்லை, நான் சம்பாரிச்சாதான் எல்லாமே. ஸோ அதனால நான் என் கடமையை நான் பண்ணேன். யாரையும் நான் எந்த விதத்துலையும் யாரையும் நான் சவாரியை தட்டி பறிக்கல, யாருக்கிட்டே வம்பாவும் நான் போய் எந்த தவறு நான் பண்ணலை. அதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். சார் இந்த மாதிரி சார் என்னை அடிச்சுட்டாங்கன்னு. அதுக்கு சொன்னார், இல்லை உட்காருமா அப்படின்னாங்க. சார் என்னை நம்பலைண்ணா, நீங்கள் ஃபுட்டேஜ் இருக்குது போய் பாருங்கள், சிசிடிவி இருக்குது, அங்கே சுபம் ஹோட்டலில் கேமரா இருக்குது, நீங்கள் போய் பாருங்கன்னு சொன்னேன். உடனே உட்கார வச்சுட்டு அவங்க உள்ளே போனாங்க. உள்ளே போயிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வந்தோடனே உட்கார வச்சாங்க. உட்காரமான்னாங்க. சொன்னேன், சார் என்னங்க சார் அப்படின்னேன். அவன் அடித்தாதான் உண்மைதான், நீ பதிலுக்கு தாக்கியிருக்கிறல்ல, அசிங்கமாக பேசியிருக்கிறல்லன்னு என்னை கேட்டாங்க. சார் நான் என்ன சார் பண்ணுவேன், நான் அடிக்க முடியாத ஒரு ஆம்பளைக்கு நிகராக என்னால் சண்டை செய்ய முடியாது, என்னால் அடிக்க முடியாது, அவர் மேலே அவருடைய பலத்துக்கு என்னால் ஈடு கொடுக்கவும் முடியாது. என்னை நான் அவர்கிட்ட நான் போல, அவரு தான் என்கிட்ட வாண்டடாக வந்தார். நான் கேட்டேன், நீங்கள் வராதிங்க, உங்கள் வேலையை பாருங்கள், நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் வந்தேன் தான் கேட்டேன் சார். சொன்னேன், எவ்வளவோ சொன்னேன். ஆனால் சொன்னதுக்கு அந்த போலீஸ்காரங்க இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, இல்லை நீ அசிங்கமாக பேசியிருக்க, இந்தமாரி பண்ணியிருக்க, சும்மா நான் அவன் மேலே கேஸ் போட மாட்டேன்னு சொல்ல, கேஸ் போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சார் கேஸ் போடுங்க சொல்லுங்கள் சார்னு. நான் அவன் மேலே 75 கேஸ் போடுறாமா, அசிங்கமாக நீ திட்டினதுனால நீயும் அடிக்க ஓங்கினதுனால அதனால அதுக்கும் ஒரு கேஸ் போடுறமா. நான் சொன்னேன், சார் என்ன பாதுகாத்துக்கிட்டு தான் சார் நான் இது பண்ணேன், அது கூட ஒரு பெண்கள் பண்ணக்கூடாதா சார், ஒரு தப்பா சார், அது கூடமா தப்பா சார், சொல்லுங்கள் சார். இந்த சமுதாயத்தில் நாங்கள் இத்தனை இவ்வளோ ஆம்பளைங்க மத்தியில், இவ்வளோ பேர் மத்தியில் அசிங்கப்பாரு நாங்கள் கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டுறோம், எங்களுக்கு இந்த அவமானம் இருக்கும்போது உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணாக இருந்தால் அப்படி விடுவீங்களா சார்? நான் சொன்னேன். அந்த எஸ்ஐகிட்ட சொன்னதுக்கப்புறம், இல்லைம்மா நீங்கள் இந்த வாட்டி ஒத்துலைங்க, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு 75 கேஸ் போட்டு அவங்க பாட்டுன்னு கையெழுத்து வாங்கிக்கிட்டாங்க.